அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் 100 என்னும் தொடரில் இன்று கண்ணீர் சிந்தி மன்றாடுங்கள் என்னும் ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி. விவிலியம் சொல்கிறது, நம்முடைய இறைவேண்டலில் நாம் பலவிதமான மனநிலைகளை, பலவிதமான உடல் நிலைகளை வெளிப்படுத்தி இறைவேண்டல் செய்ய வேண்டும். அவற்றில் ஒன்று கண்ணீர் சிந்தி மன்றாடுவது. விவிலியத்தில் பலரும் கண்ணீர் சிந்தி மன்றாடுகிற நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கிறோம். இயேசுவே கண்ணீர் சிந்தி மன்றாடினார் என்று எபிரேயர் திருமுறை சொல்கிறது. ஆகவே கண்ணீர் என்பது வலிமையான ஒன்று. கடவுள் முன்பாக கண்ணீர் சிந்தி மன்றாடுகின்ற பொழுது அந்த மன்றாட்டுக்கு கடவுள் கனிவோடு செவிசாக்கின்றார். காரணம், கண்ணீர் எப்படி மனிதர்களை உருக்குகிறதோ அதே போலவே இறைவனுடைய இரக்கத்தையும் பெற்றுத்தருகிறது. யோவான் நற்செய்தி 11:32 முதல் 35 முடிய உள்ள பகுதியில் ஒரு அருமையான செய்தி சொல்லப்பட்டுகிறது. லாசர் இறந்த பொழுது இயேசு அங்கே வருகிறார். அங்கே சொல்லப்பட்டுகிறது, மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும் கண்ட இயேசு மனம் குமுறி கலங்கி, அது பிறகு இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். ஆகவே பிறர் அழுகின்ற பொழுது நமக்கும் கண்ணீர் வருகிறது, வர வேண்டும். அதுவே பரிவின் இரக்கத்தின் ஒரு வெளிப்பாடு. எனவே நாம் கடவுளை நோக்கி கண்ணீர் சிந்தி மன்றாடுகிற பொழுது கடவுள் தம்முடைய இரக்கத்தை, பரிவை நம் மீது பொழிகின்றார். விவிலியத்தில் ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கின்றோம். 2 மக்கபேயர் 13ஆம் அதிகாரம் 12வது இறைமொழி. அவர்கள் எல்லாரும் அவ்வாறே செய்தார்கள். 3 நாள் இடைவிடாமல் கண்ணீர் சிந்தி உண்ணா நோன்பிருந்து குப்புற விழுந்து இரக்கமுள்ள ஆண்டவரை மன்றாடினார்கள். ஆக எப்படி ஒரு அவசர தேவை, ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் எப்படி இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஒரு போர் அல்லது உயிர் போகிற ஒரு ஆபத்து அல்லது ஒரு விபத்து நேர்ந்து விட்டது அல்லது ஒரு அறுவை சிகிச்சை, ஒரு நெருக்கடியான ஒரு நேரத்தில் நாம் எப்படி மன்றாட வேண்டும்? 3 நாள் இடைவிடாமல் கண்ணீர் சிந்தி உண்ணா நோன்பிருந்து குப்புற விழுந்து இரக்கமுள்ள ஆண்டவரை மன்றாடினார்கள். மக்கபேயர்கள் நூலில் இந்த அருமையான செய்தியை நாம் வாசிக்கின்றோம். ஆகவே ஒரு நெருக்கடியான ஒரு தேவையின் போது நாம் இவை அனைத்தையும் செய்ய வேண்டும். உண்ணா நோன்பு இருக்க வேண்டும், கண்ணீர் சிந்தி மன்றாட வேண்டும், தொடர்ந்து மன்றாட வேண்டும், குப்புற விழுந்து மன்றாட வேண்டும். அப்பொழுது ஆண்டவருடைய இரக்கத்தின் அரியணையை இந்த மன்றாட்டு சென்று தட்டுகிறது. ஆண்டவர் நம்முடைய மன்றாட்டுக்கு கனிவோடு செவி சாய்க்கின்றார். எனவே சில நேரங்களில் கண்ணீர் சிந்தி மன்றாடுவது ஒரு சிறந்த இறைவேண்டலின் வெளிப்பாடாக அமைகிறது. உங்களுக்கு அமைதி உரித்தாக.